என்று தொடங்குகின்ற திருப்பதிகம் நின்ற திருத்தாண்டகம். இந்த பதிகத்தினுடைய சிறப்பு தலத்தினுடைய வகையில் திருப்புகலூர். இந்த பதிகத்துக்குரிய சிறப்பு, வடமொழியிலே வேதம் ஓதி வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரிய மக்கள் வேதத்தினுடைய மகா மந்திரமாக விளங்குவது ருத்திரன் என்று சொல்லக்கூடிய மகா மந்திரமாக ருத்ர மந்திரம் என்று சொல்லுவார்கள். அது இறைவனை போற்றுகின்ற தன்மையுடையது, இதயத்தானமாக இருப்பது வேதத்தில். அதுபோல தமிழிலே இதயத்தானமாக இருந்து ஓதக்கூடிய மந்திரம் எது என்று சொன்னால் இந்த நின்ற திருத்தாண்டகம் தான். இறைவன் எல்லாவற்றுள்ளும் கலந்த தன்மையும் எல்லாவற்றையும் கடந்து நின்ற தன்மையும் சுரூபம் தடத்தம் என்று சொல்லக்கூடிய இருவகையான நிலைகளையும் சொல்லக்கூடிய பகுதியாக விளங்குவது என்பதனால் வேத மந்திரத்திற்கு ஒப்பானது என்று நம்முடைய பெரியவர்கள் போற்றுகிறார்கள். இறைவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள். அவனை பேராயிரம் பரவி பெம்மான் என்று போற்றுவார்கள். பேராயிரம் உடைய பெம்மானுக்கு சிறப்பு திருநாமமாக விளங்குவது கடவுள் என்கின்ற சொல். இந்த கடவுள் என்கின்ற சொல்லி பிற மதத்தவராலும் நம்முடைய நாட்டிலே பயன்படுத்தக்கூடியது. இது ஒரே வார்த்தையாக இருந்தாலும் இரண்டு சொற்கள் ஒன்றாக கலந்திருக்கின்ற உணர்ச்சியாக இருக்கின்ற சொல் இந்த கடவுள் என்பது. அதை இரண்டாக பிரித்தால் கட என்ற சொல்லும் உள் என்ற சொல்லுமாக நமக்கு விளக்கம் தருகிறது. கட என்ற சொல், இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறான். உலகம், உயிர்கள், உடைமை, பொருள்கள் அனைத்திலும் அவன் கடந்து நிற்கின்றான். உள் என்று சொன்னால் எல்லா பொருளும் கலந்து நிற்கின்றான். கடலும் நாமக்குரியதாக இருப்பது அது சிவபெருமானுக்குரியதாக வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிடதங்கள், தேவார திருமுறைகளாகிய தோத்திரங்கள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள், உலக அறநூல்கள் எல்லாம் இதை ஒன்றையே நமக்கு வலியுறுத்துகிறது. அத்தகைய ஞான திருப்பதிகம் இப்பொழுது வேள்வியிலே மகா மந்திரமாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஓம் ஓம் இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானாய் எரியும் காற்றுமாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி குற்றம் பெண்ணும் மானும் பிறகுருவும் தம்முருவும் காமேயாகி நாளையாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி நாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்து கப்பால்வோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுதராய் மணிகள் கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி உள்ளாகி முதலாகி போடுமாகி புறமாகி புறமூன்றும் எழுத்தானாகி உள்ளாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி துலாவாகி துலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி மனவாகி கங்குளாகி ஊற்றாகி ஊற்றுதைத்த உள்களிலுமாகி குறைகடலாய் குறைவிடற்கோர் கோமானுமாய் நீரத்தமேனியாகி நெல்லு சும்பி நுச்சியாகி செல்வனாகி எழுதுடராய் நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாதுமாகி தாரகையும் ஞாயிரும் தன்னதியுமாகி ஆயாகி பழமாகி வளத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நானாகி நேர்மையாகி நெடுந்தராய் வேதமாகி அருவரையோடை பூதம் தானேயாகி அங்கமாய் வர சொல்லும் தானேயாகி பார்மதியோடாதியாய் பான்மையாகி காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாய் ஏழுந்த செல்வனாகி எழும்புடராய் மணிகள் நின்றவாறே பிதாவாகி மக்களாகி மதிகளும் மார்பு தும்பும் தானேயாகி கோதாகிரியாய் முகரியாகி கொள்குலி தோளாடி உடலனாகி கோதாய மலர்கொண்டு போற்று நின்று புனைவா பிறப்பருக்கும் புனிதனாகி ஆமாகி ஆவின் இல்லைந்து
அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் கையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவுக்கோர் நாற்றமாகி பொக்குளால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி திருந்துராய் செங்கடிகள் நின்றவாறே நீலாகலந்தானேயாகி நிழலாகி நெருங்கும்பின் உச்சியாகி வேறுக்கோர் பெருமையாகி பெருமதிகள் முன்னினையும் நீதானாகி தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார்தா பாதாகி மண்ணாகி பாடலாகி பரந்துராய் செங்கடிகள் நின்றவாறே ஆளாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி ஆளாகி திசைக்கு வெள்ளையாகி பரப்பாகி பரலோகன் தானேயாகி பூலோக புகலோக சுகலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி பானாய் இருந்தராய் மடிகள் குழல் எம்மிடனாகி அருள்முகம் அக்னி புரிந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி